லடாக் எல்லையில் சீன படைகளை பின்வாங்க செய்தது இந்திய ராணுவம். சோதனை மிகுந்த காலகட்டத்தில் ராணுவம் மிகுந்த உற்சாகத்துடனும் வலிமையுடனும் செயல்பட்டது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். உலகை வழிநடத்துவதில் சீனாவை விட இந்தியா பன்மடங்கு முன்னேறியுள்ளது. மிக உயர்ந்த பண்பாடு கலாச்சாரத்தை நாடு தொடர்ந்து கடைபிடிப்பதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். இமயமலையில் மட்டுமல்ல, இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அத்துமீறுகிறது சீனா. சீனாவை விட உலக நாடுகளின் நன்மைக்காக இந்தியாவே அதிகம் பாடுபடுவதாக ராஜ்நாத் சிங் தகவல். நாட்டின் வடக்கு எல்லையில் எந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயார். முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் அறிவிப்பு. லடாக் எல்லையில் இந்திய ராணுவம் முழு அளவில் தயார் நிலையில் உள்ளது. எந்த சூழலையும் எதிர்கொள்ள முப்படைகளும் தயார் என்றும் முப்படை தளபதி பிபின் ராவத் தகவல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் முழுவதும் 2000 மினி கிளினிக்குகள் அமைக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஏழை எளியவர்கள் வசிக்கும் பகுதியில் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை. ஒரு மருத்துவர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ பணியாளரை கொண்டு மினி கிளினிக்குகள் செயல்படும் என அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் அதிக வசதிகளை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தகவல். தமிழகத்தில் சுமார் 19,000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தொழில் முதலீடு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. $4,503 கோடி ரூபாய் முதலீட்டில் 27,709 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் புதிய தொழில் திட்டங்கள். புதிய தொழில் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து மிகவும் கடுமையாக விமர்சிப்பதை மு.க. ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆதரவற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதையும் தவிர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மெரினா கடற்கரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதி. அதிகாலையிலேயே ஏராளமானோர் திரண்டனர். தமிழகம் முழுவதும் பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறப்பு. கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற ஏற்பாடு. குற்றால அருவிகளில் நாளை முதல் பொதுமக்களுக்கு அனுமதி. தென்காசி மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. விழுப்புரம் அருகே 3 பிள்ளைகளை தூக்கில் ஏற்றி கொலை செய்துவிட்டு தாய் தந்தை தற்கொலை. வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாததால் விபரீத முடிவு என தகவல். சின்னத்திரை நடிகை சித்ரா மரணம் குறித்த வருவாய்த்துறை அதிகாரி விசாரணை தொடங்கியது. ஸ்ரீபெரும்புதூர் கோட்டாட்சியர் திவ்யஸ்ரீ முன் சித்ராவின் தாய், தந்தை, சகோதரர், சகோதரி ஆஜர். சென்னை சவுகார்பேட்டையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட ஒரு பெண் உள்ளிட்ட 6 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது.
நீட் தேர்வு போலி மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்து மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்ட மாணவி தந்தையுடன் தலைமறைவு. தடயவியல் துறைக்கு சான்றிதழை அனுப்பி ஆய்வு செய்ய போலீசார் திட்டம். தமிழகத்தில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகார். நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள நேரிடும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக ஆலோசனை கூட்டம் சென்னையில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. குடியாத்தம் அருகே 29 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரிகள் நிரம்பின. 2 ஏரிகள் நிரம்பியதை அடுத்து கிடாவெட்டி பூஜை நடத்தினர் கிராம மக்கள். சென்னை அருகே தனியார் நிறுவன பேருந்து தீ வைத்து எரிப்பு. சாலை விபத்தில் பாமக நிர்வாகி உயிரிழந்ததால் உறவினர்கள், நண்பர்கள் ஆத்திரம். சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக கமல்ஹாசன் தகவல். ரஜினியுடன் கூட்டணி வைப்பது குறித்தும் ஆலோசனை. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா தொடக்கம். 25ஆம் தேதி நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிப்பு. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் 8 மாதங்களுக்கு பிறகு பக்தர்கள் புனித நீராடினர். கார்த்திகை மாத அமாவாசையொட்டி ஏராளமானவர்கள் திரண்டனர். சென்னை ஐஐடியில் 87 மாணவர்கள் உள்ளிட்ட 104 பேருக்கு கொரோனா உறுதி. உணவகம், ஆய்வகம், கல்லூரி வளாகம் மூடப்பட்டது. மாணவர்களுக்கு கொரோனா தொற்றை அடுத்து சென்னை ஐஐடியில் நேரடி வகுப்புகள் ரத்து. ஆன்லைன் மூலம் மட்டுமே பாடம் நடத்த உத்தரவு. சென்னை மெரினா கடற்கரையில் கடைகள் ஒதுக்கீடு செய்வதில் விதிமுறைகள் மீறப்பட்டால் நடவடிக்கை. உயர்நீதிமன்றம் தலையிடும் என்று நீதிபதிகள் எச்சரிக்கை. தமிழகத்தில் மேலும் 1141 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற 1203 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தொடர்ந்து 2வது நாளாக அரியலூர் மாவட்டத்தில் புதியதாக யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை. 8 மாவட்டங்களில் ஒற்றை இலக்கத்தில் கொரோனா பாதிப்பு. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 28 பேர் கைது. எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படை நடவடிக்கை. வட மாநிலங்களில் அடுத்த 4 நாட்களில் குளிர் மேலும் அதிகரிக்கும். தேசிய வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தரகாண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் கடும் பனி மூட்டம். குளிர் ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் என தேசிய வானிலை மையம் தகவல். ஊட்டியில் வாட்டி எடுக்கும் உறைபனி தாக்கம் மீண்டும் தொடங்கியது. கொடைக்கானலிலும் குளிர் வாட்டி எடுக்கிறது. டெல்லியில் 19வது நாளாக நீடிக்கிறது விவசாயிகள் போராட்டம். போராட்டம் நடைபெறும் பகுதிகளில் விவசாய சங்க தலைவர்கள் உண்ணாவிரதம். டெல்லி நொய்டா சாலையில் முற்றுகையை கைவிட்டு போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட விவகாரம். பாரதிய கிசான் விவசாயிகள் சங்கத்திற்குள் கருத்து வேறுபாடு. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களையும் ஆதரிப்பதாக அகில இந்திய விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 10 விவசாய அமைப்புகள் நடவடிக்கை. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது புதிய போர்க்கப்பல். கடல், வான், நீரடி தாக்குதல்களை முறியடிக்கும் வல்லமையுடன் கட்டப்பட்டுள்ளது புதிய கப்பல்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கம். அனைத்து வயது பக்தர்களும் தரிசிக்க தேவஸ்தானம் அனுமதி. அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தீவிரம். பெரும் தொழிலதிபர்களுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடல். அதிகமான விலை மற்றும் -70 டிகிரியில் வைக்க வேண்டிய நிலை. ஃபைசரின் கொரோனா தடுப்பூசியை இந்தியா வாங்காது என தகவல். அமெரிக்க தேவாலய வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு. துப்பாக்கியால் சுட்டவனை சுட்டுக் கொன்றது காவல்துறை. சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தில் இந்தியா மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் சிறப்பானவை. இந்திய திட்டங்களை இங்கிலாந்தும் பின்பற்றும் என பிரதமர் போரிஸ் ஜான்சன் தகவல். அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கின. சுகாதார பணியாளருக்கு முதல் தடுப்பூசி போடப்பட்டது.